ஒரு சிறிய பேராசை ஒரு நல்ல மனிதனை எப்படி பெரிய பிரச்சனையில் தள்ளியது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராமு என்ற பால்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் காலையிலேயே எழுந்து தனது மாடுகளிடம் பால் கறந்து கிராமத்தாருக்கு விற்பான். அவன் பால் எப்போதும் சுத்தமாகவும் நம்பிக்கைக்குரியதாகவும் இருந்ததால் எல்லோரும் அவனை நம்பினார்கள். ஒரு நாள் ராமு யோசித்தான், நாம் பாலில் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாமே என்று. அந்த நாளிலிருந்து அவன் பாலில் தண்ணீர் கலந்து விற்க ஆரம்பித்தான். முதலில் யாருக்கும் தெரியவில்லை. ராமு சந்தோஷமாக இருந்தான். நாட்கள் பல கடந்து போனது. ராமுவுக்கு இன்னும் பேராசையாகியது. அதிகமாக தண்ணீர் சேர்த்தான். ஒரு நாள் கிணற்றின் அருகே பாலில் தண்ணீர் சேர்க்கும் பொழுது ஒரு வயதான மனிதர் அவனை பார்த்தார். ராமு, என்ன செய்கிறாய் என்று கேட்டார். ராமு பதட்டமாக, எதுவும் இல்லை ஐயா என்றான். அந்த நாள் கிராமத்தார் பாலை வாங்கி ஏன் இவ்வளவு தண்ணீராக இருக்கிறது என்று கோபப்பட்டார்கள். ராமு பயந்தான், ஆனால் உண்மையை சொல்லவில்லை. அடுத்த நாள் ராமு மீண்டும் பாலில் தண்ணீர் சேர்க்கும்போது அவன் கால்கள் வழுக்கி அவன் கீழே விழுந்தான். அவன் பால் எல்லாம் களிமண்ணில் விழுந்து வீணாகி போனது. அந்த வயதான மனிதர் வந்து சொன்னார், நீ பாலில் தண்ணீர் கலந்தாய், வாழ்க்கை உன் திட்டத்தில் பிரச்சனையை உருவாக்கியது என்று சொன்னார். ராமு மிகவும் வெட்கப்பட்டான். மன்னிக்கவும் ஐயா, இனிமேல் நான் நேர்மையாக இருப்பேன் என்றான். அந்த நாளிலிருந்து ராமு சுத்தமான பாலை மட்டுமே விற்றான். கிராமத்தார் மீண்டும் அவனை நம்ப ஆரம்பித்தார்கள். கதையின் நெறி: நேர்மைதான் சிறந்த கொள்கை. பேராசை பெரும் நஷ்டத்தையே தரும்.